ஹாய், நம்ம இன்னைக்கு ஃப்ளிப்கார்ட்லேருந்து 3 பார்சல் வாங்கிக்கிறோம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த பார்சல். இந்த பார்சல் என்ன வந்துருக்கு எனக்கே தெரியாது. இதுதான் வந்திருக்கு. என்ன தெரியல. This is the Wi-Fi குட்டி கேமரா. பேக்கேஜிங் பக்கா பேக்கேஜிங் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது வர கொடூரமான ஒரு பேக்கேஜிங் நீங்கள் பார்க்கவே முடியாது. இதுதான் அந்த மாதிரியான ஒரு கேமராவோட பேக்கேஜிங். திஸ் இஸ் கேமராங்க. How is it? இங்கே வந்து மெமரி கார்டு போட்டுக்கலாம். இந்த சார்ஜிங் கேபிள் ஏதோ கொஞ்சம் ஷேக் ஆகிற மாதிரி இருக்குது, என்னன்னு தெரில. சரி, ஓகே. இது வந்து மோடு பட்டன், இது ஆன் ஆஃப் பட்டன், ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இது மெமரி கார்டு போட்டுக்கிறதுன்னு நினைக்கிறேன். டிஎஃப் யூஎஸ்பி, இது ஆர்னு போட்டிருக்கு. இது என்னன்னு தெரில. ஓகே, நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் இது என்ன அப்படின்ட்டு. இதுக்கான மவுண்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்படி மவுண்ட் பண்ணிக்கலாம். இப்படி மவுண்ட் பண்ணிக்கலாம், இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்படி ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணோம்னா ஓகே. ஜஸ்ட்டு ப்ரெஸ். இந்த இடத்துல லாக் இருக்குது. லாக் கிட்ட இப்படி பண்ணோம்னா இந்த இடத்துல ஒரு லாக். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணோம்னா 2 லாக்கு லாக் ஆகிடுச்சுன்னா நம்ம இந்த இடத்துல இப்படி மாட்டிட்டு போயிடலாம். இப்படி மாட்டிக்கிட்டோம்னா கேமரா எப்படி தெரியும், நம்ம ஜம்முன்னு வீடியோ எடுத்துக்கலாம். இது ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஓகே, இதுக்கு வந்து ஒரு கேபிள் கொடுத்துருவாங்க. இந்த கேபிள் இந்த டைப் சார்ஜிங் கொடுத்துருவாங்க. இது லைட்டாக வளைஞ்சிருக்குது. தெரியுது அந்த மட்டும் இல்லை. ஓகே, இதோட அன்பாக்சிங் இவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இது ஒன்றுக்காக அப்படி ப்ராடக்ட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். இது டபுள் சைட் டேப்பு. எஸ், இது ஐவி கிரிப் டேப். இந்த டேப் தான் அது. சிம்பிள் டபுள் சைட் டேப், டிரான்ஸ்பரண்ட் டபுள் சைட் டேப். இது ரொம்ப நாளாக நம்ம கண்ணை உறுத்திட்டே இருந்துச்சு, வாங்கணும்னு நினச்சா வாங்கியாச்சு. நல்ல ஒரு ரப்பர் கண்டிஷனில் தான் இருக்குது. இதான் தெரியுதா? ஓகே, மேலே இன்னொரு லேயர் இருக்குது. அதை எடுத்துட்டோம்னா அப்படியே டபுள் சைடாக ஒட்டிக்கலாம். ஓகே, இது நம்ம மாதிரி ஒட்டி காட்டுறேன். அடுத்தது நம்ம GoPro கேமரா வாங்கியிருக்கிறோம். GoProனா பெரிய GoPro இல்லை, இது வந்து ஒரு சின்ன GoPro கேமரா. GoProவில் இது GoProன்னு பேர் வச்சு சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஒரிஜினல் GoPro கிடையாது. இது GoProங்கிற பேரில் இன்னொரு ஆக்ஷன் கேமரா. எவ்வளோ பெரிய பேக் கொடுத்துருக்காங்க தெரியுமா? இதுவுமே பேக் ஓப்பனிங்கில் தான் இருக்கு. திஸ் இஸ் GoPro கேமரா. எவ்வளோ பெருசு இருக்குங்க. நான் கூட ரொம்ப குட்டியாக்கி இருக்குமே என்னமோ நினச்சேன். 4K ஸ்போர்ட்ஸ் அல்ட்ரா HD TV 30 மீட்டர் வரைக்கும் வாட்டரில் உள்ளே வச்சு எடுக்கலாம். 64G TF கார்டு போட்டுக்கலாம். 4K 30 fps வரைக்கும் எடுக்கலாம். 60 மெகாபிக்சல் கேமரா. இதில் வைஃபை இருக்குது. 170 டிகிரி வைட் ஆங்கிளில் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். இது வந்து H264 ரெசல்யூஷன் வீடியோ இந்த டைப்பில் வீடியோ எடுத்துக்கலாம். இதில் மேலும் இதில் பேட்டரி, கேபிள், மவுண்ட்டு, இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் மவுண்ட் கொடுக்குறாங்க. ஓகே, எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வந்துருச்சு. நான் என்னடா ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, இதில் 7 கலர் பிளாக் அண்ட் ஒயிட் வந்திருக்கு. ஓகே, நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மவுண்ட், அதாவது உள்ள தண்ணிக்குள்ளே போகிறதுக்கு தனியாக மவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் ஏகப்பட்ட அசசரிஸ் வந்திருக்கு. ஓகே, இது ஹெல்மெட்டில் மாட்டிக்கிற லாக். தெரியுதா? ஓகே,
சார்ஜிங் கேபிள். இது சார்ஜிங் கேபிள் பி டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க. இது கிளிப் டைப்பில் ஒரு மவுண்ட் கொடுத்துருக்காங்க. கிளிப் டைப் இருக்குது. யூஸ் பண்ணால் தான் தெரியும். நான் இது வரைக்கும் இந்த கேமரா யூஸ் பண்ணதில்லை, அதனால் இதோட யூசேஜ் என்னன்னு தெரியல. யூஸ் பண்ணி பார்த்தா தான் யூசேஜ் என்னன்னு தெரியும். இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஓகே, ஹெல்மெட் லாக் 2-3 விதமான. இது வந்து ஹேண்டில் லாக், பைக் ஹேண்டில் லாக். இது தெரியுதா? ஹேண்டில் லாக். அப்புறம் இது எந்த மாதிரியான லாக்குன்னு தெரியல. இது ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. இது ஹெல்மெட் லாக். இதுதான ஹெல்மெட் லாக்கு. இந்த ஹெல்மெட் லாக் வந்து இந்த லாக் வந்து இதில் ஃபிட் பண்ணிக்கிறது. இது ரெண்டும் சேர்ந்து ஒரு ஹெல்மெட் லாக். இது ஒரு விதமான லாக்கு. இது என்னன்னு தெரியல. இதுவும் எதுக்குன்னு தெரியல. எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சு உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் காட்டுறேன். இந்த இது எதுக்குன்னு தெரியலையே. இந்த கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, க்ளீன் பண்ணுறதுக்கு க்ளீனிங் கிளாத்து. இந்த ஸ்ட்ரிப்பு டேக் கொடுத்துருக்காங்க. டேக் எதுக்குன்னு தெரியல. ஓகே, GoProக்கான டேக் கொடுத்துருக்காங்க. நல்லா கிரிப்பாக இருக்கும். ஓகே, அதெல்லாம் யூஸ்லையான்னு தெரியல. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது GoPro. இதுலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்கு. அதுவும் எக்ஸ்ட்ரா அவ்வளோ கொடுத்துருக்காங்க. எப்படி? சரி, ஓகே. எப்படி ஆன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. பவர் பட்டன் எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஏதோ ஒரு பட்டன் ஆன் ஆயிடுச்சுங்க. தெரிகிறேன்னா நான். ஓகே, வீடியோ எடுக்கிறாலும் நான் இதில் வீடியோ எடுக்க முடியுமா? இது ரெக்கார்ட் பட்டன் தெரியல. SSID ஆக்ஷன் கேமரா. ஓகே, இது மெமரி கார்டு போடணும். அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியல. மேலே தானே இருக்குன்னு நோ கார்டு, அதாவது நோ கார்டுன்னு வருது. கிளிக் பண்ணும்போது ஏன்னா கார்டு இல்லை. ஓப்பன் பண்ணால் தான் தெரியும். ஸோ இது அவ்வளோ கிளாரிட்டி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. லிமிட்டடான கிளாரிட்டி தான் இருக்குது. இந்த ஃப்ரண்ட்டில் இது ஒட்டி இருக்கிறதுனால கூட இந்த கிளாரிட்டி கம்மியாக இருக்கலாம். சரி, ஓகே. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு திரும்ப வீடியோ கன்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே, கட். ஓகே, இதை எப்படி கட்டுறேன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இந்த இடத்துல இந்த லாக்கை இப்படி மேலே தூக்கி விட்டு இப்படி மேலே தூக்கினோம்னா ஓப்பன் ஆகிரும். இவ்வளோதான். இது சார்ஜ் இல்லை, சார்ஜ் கம்மியாக தான் இருக்குது, பார்த்துருப்பீங்க. இவ்வளோதாங்க. இது தண்ணியில் வீடியோ எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, இதை எடுத்தாச்சு. இனி வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? ஓகே பட்டன். ஃப்ரண்ட்லி கிளாஸ் இருக்குது. இங்கே மெமரி கார்டு போட்டுக்கிறதுக்கான இது இருக்குது. இது வந்து சார்ஜிங்க்கு டேட்டா கேபிள் குத்திக்கிறதுக்குன்னு 2 போட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் அநேகமாக சார்ஜிங்காக இருக்கும். இது பேட்ரி கம்பார்ட்மெண்ட். இது எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்ட்டு கரெக்டாக தெரியல. தப்பாக ஓப்பன் பண்ணோம்னா ஷோரூம் வந்துடும். ஓகே, எதுக்கு நான் அதை பார்த்துட்டே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, சார்ஜிங். சரி, ஓகே. நம்ம ஒரு டைம் ஒரு மெமரி கார்டு ஒன்று கனெக்ட் பண்ணி நம்ம பார்த்துடலாம். மெமரி கார்டு கையிலேயே இருக்குது. 1 செகண்ட். மெமரி கார்டு இருக்குது. மெமரி கார்டை இதில் இன்செர்ட் பண்ணுறேன். இவ்வளோ தானா? ஓகே, லாக் ஆயிடுச்சு. சவுண்ட் வந்துச்சு.
இது பவர் பட்டன் அழுத்தி பிடிக்கிறேன். ஓகே, வீடியோ ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்கும் போலயே. 4Kல 30 fps வரைக்கும் எடுத்துக்கலாம். இது டச் ஸ்க்ரீன் கிடையாது. ஓகே, வீடியோ ரெக்கார்ட் ஆகுதுங்க. 4Kல தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. சரி, அப்படியே நான் எடுத்து காட்டுறேன். கலரிங் கொஞ்சம் ஆரஞ்சு டோன் ஓவராக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் இருட்டுக்குள்ளே ஒரு நல்ல வியூ கிடைக்குதுங்க. பரவாயில்ல, நைட் வியூ கூட ஓரளவுக்கு சூப்பராக இருக்கும் போல். சடனாக ஒரு வெளிச்சத்துக்குள்ளே போகும்போது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில. ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, ப்ளே பட்டன் நமக்கு பார்க்கணும். மைக் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். சரி, ஓகே கைஸ், நம்ம மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். இந்த கேமராவை பற்றின ரிவ்யூ உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும். ஓகே கைஸ், பாய்.